ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மன்னிப்பு. இந்த தலைப்புல இருக்க போது ஒரு சண்டையை ஆரம்பிக்கிறது ரொம்பவும் சுலபம். ஆனா அதே சண்டையை நிறுத்துறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நிறுத்தணும் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சோம்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் முடியும். அடுத்தவங்கள மன்னிக்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த சண்டை ஓயும், இல்லைன்னா ஓயாது. இயேசு கிறிஸ்து சீடர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு சமயம் தன்னோட சகோதரனோட அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்திருக்காரு. அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, என்னுடைய சகோதரனை நான் எத்தனையோ தடவை மன்னிச்சு இருக்கேன், ஆனா இது வரைக்கும் அவன் திருந்துற மாதிரி தெரியல, நான் இனிமே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு இயேசு, உன்னுடைய சகோதரனை நீ எத்தனை தடவை வேணாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு அளவே கிடையாது. எப்போலாம் உன்னால அவனை மன்னிக்க முடியும்னு தோணுதோ அது வரைக்கும் நீ மன்னிக்கலாம், நீ கோபம் அடையாம இருக்கிற வரைக்கும் நீ மன்னிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பதில் அந்த பீடர்னு சொல்லப்படுற சீடனுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்பவும் குழப்பத்தை ஏற்படுத்துது. ஒரு தெளிவாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இயேசுபிரான் கிட்ட அந்த கேட்கிறாரு, எனக்கு நான் வேணா உனக்கு ஒரு கதை சொல்லி புரிய வைக்கட்டுமான்னு சொல்லி கேட்டதும், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா தான் உட்கார்ந்து அரண்மனையில எல்லா கணக்கு வழக்குகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அரண்மனை சேவகன் ஒருத்தன் 10,000 பொற்காசுகளை அரண்மனைக்கு செலுத்த வேண்டி இருக்கு. அவன் எப்பவோ வாங்கின கடன் இன்னுமே அவன் திருப்பி தரல. திருப்பி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த சேவகனை கூப்பிட்டு, இந்த பாருப்பா, நீங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய 10,000 பொற்காசு திருப்பி கொடுத்துடு, அப்படி இல்லைன்னா உன்னோட மனைவி, குழந்தைகள், உன்னோட வீட்டுல இருக்க எல்லா பொருட்களையும் நாங்க வித்து அரசாங்க கணக்குன்னு தீர்த்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்றாரு. அந்த சேவகன் உடனே வேற வழியே இல்லாம அரசரோட காலிலே விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க, என் மேல கருணை காட்டுங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிடாதுங்கன்னு சொல்லி கேட்டதும் அரசர் அவன மேல கருணை பிறக்குது. சரி எந்திரு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இனிமே இது நீ திருப்பி தரவே வேண்டாம், போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. சேவகன் ரொம்பவும் சந்தோஷமா அங்கிட்டு போறான். வழியில அவனுக்கு ஒருத்தனுக்கு 10 பொற்காசுகள் கடன் கொடுத்திருந்தான். அவன் சந்திச்சதும் அவன் பிடிச்சு வச்சுக்கிட்டு, இனிமே நீ எனக்கு இப்போ நீ கடனை திருப்பி தரலன்னா நான் உன்னை விடுறதா இல்லைங்கிற மாதிரி அவன் கிட்ட சண்டை பிடிக்கிறான். இவன் வாங்கின கடனை அரசர் மன்னிச்சு விட்டுட்டாரு. இவன் 10,000 பொற்காசுகள் வாங்கிட்டு இருந்தான். அதையே அரசர் மன்னிச்சு விடும்போது இவன் இன்னொருத்தன் கிட்ட கடன் கொடுத்திருக்கான், அதை அவன் திருப்பி தர்றதா அப்படிங்கறதுனால இவன் மன்னிக்க தயாரா இல்ல. என்னை இப்போ விட்டுட்டு நான் கொஞ்ச நாள்ல திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவனுக்கு இப்ப உடனே பண தேவை இருக்குங்கிற மாதிரி அவன் உடனே கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் நீதிபதி கிட்ட விசாரிக்க விட்டுறான். 10,000 பொற்காசுகளை திருப்பி தர வேண்டியவன் தண்டனை எதுவும் அனுபவிக்காம கிளம்பிட்டான். ஆனா இந்த 10 பொற்காசுகளை திருப்பி தர வேண்டியவன் என்ன பண்ணிட்டான், சிறை தண்டனை அனுபவிக்கணுங்கிற மாதிரி தீர்ப்பு வந்துருச்சு. இந்த விஷயம் அரண்மனையில இருந்த எல்லா சேவர்களுக்கும் கேள்விப்படுது. கடைசியில அரசருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. உடனே மன்னர் இந்த 10,000 பொற்காசுகளை கொடுக்க வேண்டி அவன்கிட்ட நம்ம மன்னிப்பு கொடுத்தா, ஆனா அவன் ஒரு 10 பொற்காசு கடன் வாங்கின ஒருத்தனை மன்னிக்க தயாரா இல்ல, அதனால உன்னை நான் சிறையில போட்டுடுறேன், அதுதான் உனக்கு சரியா இருக்குங்கிற மாதிரி அரசர் தீர்ப்பு கொடுத்துடுறாரு. இந்த தீர்ப்பை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இயேசு சொன்ன கதையில இருந்து நமக்கு தெரிய வர கருத்து என்னன்னா, ஒருத்தர் நமக்கு ஏதாவது உதவி செய்யறாங்க அப்படின்னா நாமளும் அதே உதவியை மத்த எல்லாருக்கும் செய்யறதுக்கு தயாரா இருந்துக்கணும். நம்ம செஞ்ச தவிர ஒருத்தவங்க மன்னிக்கும் போது நம்மளும் அடுத்தவங்க செய்யற தவிர மன்னிக்க தயாரா இருக்கணும். அப்படி தயாரா இல்லைன்னா நம்மள யாரும் மன்னிக்க தயாரா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.